ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னால் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வீடியோ தொடர்ந்து போட முடியல. அதுக்கு என்னன்னு எனக்கே தெரியல. இப்போது குபேர பூஜை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். அந்த வீடியோலாம் எப்படியோ ஒன்று எடிட் பண்ணி போட்டுறேன். ஆனால் இந்த முருகர் பற்றி இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோலாம் நான் நிறைய சொல்லுவேன். என்னன்னு தெரியல, எனக்கு நடுவில் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் போகிற செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோவும் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோவும் நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், ஏன் போடலை, நீங்கள் கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை படித்த உடனே எனக்கு உண்மையிலே என்னமோ முருகரே நீ வீடியோ பேசி போடுமா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், எனக்கு வியூஸ் போகுது இல்லை யூடியூப்பில் பணம் வருது அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இந்த வீடியோ நான் பேசி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த யூடியூப்பில். ஏன்னா என்னன்னு தெரியல, அது பேசவே முடியாத அளவுக்கு ஒரு எனக்கும் முருகருக்கும் ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறேன். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நானே சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு விஷயம் சங்கல்பம் பண்ணிவிட்டு இப்போ வேல்மாறல் பாராயணம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். நானும் ஆமாம் ஒரு 10 வாரம் 15 வாரத்துக்கிட்ட நான் படிச்சுட்டேன். ஆனால் நான் என்ன நினச்சேனோ அது இன்னும் எனக்கு நடத்தி கொடுக்கல முருகர். என்னன்னு தெரியல, தள்ளி போனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சீக்கிரம் நமக்கு முடித்து கொடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. அதனாலே இன்னும் தெரியல, என்னால் தொடர்ந்து வீடியோ தான் போட முடியல. ஆனால் பூஜையெல்லாம் வீட்டில் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வேல்மாறலும் நான் முருகர் கோயிலுக்கு ரெகுலராக வடபழனிக்கு போகலை. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் நான் போயிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு தான் வரேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் வேல்மாறல் படிச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போது இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முருகருக்காக ஏதாவது ஒரு பதிகம் நம்ம பாராயணம் பண்ணணும், அதாவது படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளை விட்டு அந்த முடிவு போகவே மாட்டேங்குது. நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்துடுறதுனால கண்டிப்பாக அது எப்படியோ ஒன்று நான் படிச்சிடுவேன், போய் படிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு மணி நேரம் ஒதுக்கி கோவிலுக்கு போய் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முருகருக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் விரதம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளால் டெய்லியும் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ண முடியாது. ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலாம். அது அவங்கவுங்களோட உடம்பை பொறுத்து, மனசை பொறுத்து, அவங்க இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து. அதாவது பூஜையோ ஒரு கடவுளை நம்ம கெட்டியாக பிடிச்சிருக்கிறது நம்மளால் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு சூழ்நிலையும் ஒரு காரணன்றது இப்போ நான் கொஞ்ச காலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி நெருங்கி போக 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 நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் கடவுளை பூஜிக்கவே மாட்டாங்க, கோவிலுக்கே ரெகுலராக போக மாட்டாங்க, பூஜைகள் செய்ய மாட்டாங்க, நல்ல விஷயங்கள் படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக கொண்டு போவாங்க லைஃப்பை. கண்டிப்பாக அவங்க ரொம்ப நம்ம பக்தி பண்ணுறவங்க பூஜை செய்கிறவங்கள விட அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற இந்த ஆன்மீக விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் சொல்கிறேன், அந்த சந்தோஷம் நிலையானது கிடையாது. அதுதான் உண்மை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம கடவுள்கிட்ட நெருங்க 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 நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய சமாளிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். நம்ம நினச்சது நடக்கவே நடக்காதுன்ற எண்ணம் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பூஜை கடவுள்கிட்ட போகாதவங்க, பூஜை பண்ணாதவங்க, கடவுளுக்காக எதுவுமே செய்யாதவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளோ இல்லை அக்கம் பக்கத்துக்காரங்களோ இல்லை யாரையாவது பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமானது இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கமும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நானுமே ஒரு காலத்தில்
கடவுளுக்காக நான் செய்யணும்னு நினச்ச பூஜைகளும் சரி, விரதங்களும் சரி இருக்கலாம்னு நினச்சேன் நிறைய இடங்கள்ல. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னோடய குடும்ப வாழ்க்கையில், என்னோடய கல்யாணமான இந்த 18 வருஷ வாழ்க்கையில் கடவுளுக்காக நான் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சூழ்நிலைகள் அமையல. அதுதான் உண்மை. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக எனக்கு வந்து ஒரு 5 இல்லை ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷ வாழ்க்கையில் நான் நிறைய கடவுளுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பூஜையிலே வந்து அடுத்தடுத்து நான் பூஜையில் மேலே வர வர, பக்தியில் மேலே வர வர, கடவுளுக்கு நன்றி சொல்ல கடவுள் எனக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா, நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாரு. அதாவது தாங்க முடியாத அளவுக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் தருவார். ஆனாலும் கடவுளை விடக்கூடாது. அப்படி தான் இந்த முருக பக்தியில் கண்டிப்பாக அதுதான் இருக்கணும். முருகர்கிட்ட யாரெல்லாம் நெருங்கி போகிறாங்களோ அவர் எவ்வளோ சோதிப்பார் தெரியுமா? அதாவது உயிர் பயத்தை கொடுப்பாரு, உறவுகள்கிட்ட இருக்கிற இந்த வெறுப்பை சம்பாதிக்க வைப்பார், அக்கம் பக்கத்துக்காரங்களை வெறுக்கிற சூழ்நிலை வரும். இதெல்லாம் நிறைய வரும். ஏன்னா முருகர் வந்து கொடுக்குற தெய்வம் தான். ஆனால் யாருமே வந்து எந்த தெய்வமே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பண்ணுற பக்தி பூஜை வீடியோலாம் சொல்கிறது அதே ஒன்று தான். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சோதித்து தான் தருவாங்க. எடுத்த உடனே ஒரு சிலருக்கு நம்ம அதிர்ஷ்டம், இந்த லக்கி அப்படின்னுவாங்க பார்த்தியா, லக்கு அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 100ல் 1 2 பேருக்கு கண்டிப்பாக கேட்டவொடனே நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போய் காலை வச்ச உடனே அதனுடைய பலன் வந்து அவங்களுக்கு கிடச்சிடும். அது தப்பே சொல்ல முடியாது. அது அவங்க குடும்பத்தில் பெரியவங்க செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம், ஒரு பெரிய தெய்வ செயலாக இருக்கலாம். எல்லாமே இருக்குது, இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முருக பக்தின்றது, முருகரை பொறுத்த வரைக்கும் முருகரே நித்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அத்தனை பேருக்குமே நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பம்னா அப்படி தான் இருக்கும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பக்தியிலையுமே எந்த கடவுள்கிட்ட போனாலும் நம்ம கொஞ்சம் சோதனை வாங்கி தான் நம்ம பலனை அடைய முடியும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நான் பேசுகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். என்ன ஒன்றுனா, எனக்கு வந்து எப்படி என்னோடய சேனலை வந்து கொண்டு போகிறதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. எனக்கு பூஜை பண்ண பிடிக்கும். அந்த பூஜை வீடியோ தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் குக்கிங் நிறைய தெரியும், நல்லாவே நான் சமைப்பேன். அப்போ குக்கிங் சேனல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இப்போ அப்படியே கொஞ்சம் காலகட்டமாக பக்தி வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ குக்கிங்கும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குக்கிங் வீடியோ வேணும்னா யாராவது ஒருத்தராவது, இல்லைப்பா நீங்கள் குக்கிங் வீடியோ கூட போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக போட்டுடலாம். பூஜை வீடியோவும் ரெகுலராக வரணும். அதான் வீடியோ பூஜையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது வீட்டில். ஆனாலும் என்னால் எடுத்துடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போகிறதுக்கு தான் வந்து என்னன்னு தெரில, அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த குபேர பூஜையாவது டக்கு டக்குன்னு போட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வரப்போகிற வியாழக்கிழமை பூஜை வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி பூஜை. பௌர்ணமியோட வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பௌர்ணமி வருது. அப்போ நான் பௌர்ணமியோட குபேர பூஜை செய்கிறதா, இல்லை காலையில் குபேர பூஜை செஞ்சுட்டு ஈவினிங்கு பௌர்ணமி பூஜை வச்சுக்கலாமான்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எப்படியும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஏதாவது சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கும் சரி, படிக்கிறது. இப்போ ஒரு சிஸ்டர் ஃபோனுன்னு வந்துச்சு, கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, நீங்கள் வீடியோ போடுங்க நான் பார்க்குறேன், நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொல்கிறது, எல்லோரும் ஏதோ சாதிக்கிறாங்க. இப்போது யூடியூப்பில் டெய்லியும் ஜாலியாக இருக்கிற வீடியோ போடுறாங்க, டெய்லி வீட்டில் சமைக்கிறது போடுறாங்க, டெய்லி லைஃப் ஸ்டைல் அப்படியே என்னென்னமோ செய்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்யணும்னு நான் நினைப்பேன். புதுசாக யாரையும் பார்த்து காப்பி பண்ணி நம்ம அந்த மாதிரியே கொண்டு போகலாம் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வரவே வராது. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம், நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்வோம். யாருக்காவது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் ஏதாவது ஒருத்தருக்காவது அதில் கொஞ்சம் பயனாக இருக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. இப்படி தான் நான் வந்து யூடியூப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சொல்கிறது, அது ஒரு ஆனால் இதில் வந்து நான் நல்லா மேலே வரணும்னு நினைக்கிறேன். அது எப்படி
மேலே மேலே வர்றதுன்றது எனக்கே தெரியும். எனக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியும், அதுக்கப்புறம் எடிட் பண்ண தெரியுது, வாய்ஸ் ஓவர் கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியுது, அதை அப்லோட் பண்ணது எல்லாமே தெரியுது. ஆனால் ஒன்று, யூடியூப்பில் வந்து நிறைய சஜஷன் கொடுக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்னால் அப்படி பண்ண தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் இதில் வந்து நல்லா பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன். அது எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் பார்க்குறீங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு விஷயத்த அடையணும்னா அதுக்கான நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய உழைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். டெய்லியும் வீடியோ போடணுமா, இல்லை வாரத்தில் 3 நாள் 4 நாள் வீடியோ போடணுமா, அது எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் போடுறாங்க. இப்போது ஷார்ட்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது வந்து குக்கிங்கில் போடணுமா, இல்லை டெய்லியும் சமைக்கிறத சொல்லணுமா, இல்லை இந்த பூஜையை பற்றியே ஏதாவது ஆனால் எனக்கு நிறைய கதைகள்லாம் தெரியும். நான் இப்போ ராமாயணத்துலேயே நிறைய கதை தெரியும், மகாபாரதத்தில் தெரியும், அதுக்கு முருகனோட பிறப்பு தெரியும், ஆண்டாள் கதை, அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன். ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் நான் கொஞ்சம் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் முருகர் பற்றியே பேசணும்னு சொன்னீங்கனாலும் நம்ம பேசிடுவோம். ஓகேங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு, வெற்றிலை தீபம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பூஜை வீடியோ வரும், பாருங்கள். ஓகேங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னலாம் பேசலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின விஷயங்களை நான் ரெடி பண்ணி பேசி வீடியோ போடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.